Oscar, Reska, Namaskar, Net TV for you, CSK vs Kings 11 Punjab. சூப்பராக போச்சு மேட்ச்சு. பட் என்ன இருந்தாலும் நம்ம பஞ்சாப் டீமில் இருக்க ரசிகர்லாம் நம்ம சிஎஸ்கே ஃபேன் கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி கலாச்சின்னு இருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்ல, அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நடந்ததுங்க. அந்த வீடியோ போய் இப்போ பாருங்கள். பஞ்சாப் ஃபேன், வாட் ஹேப்பன்ட்? We'll bounce back next match. Next match you will win. Yeah, sure. Ashwin sir leadership, you like it? Good. Yeah. Hey, come on da. ரொம்ப அப்செட்டா இருக்காருங்க. நம்ம சந்தோஷமா இருக்கோம். தோனி தலை எல்லா மேட்சும் ஜெயிப்பாரு, ஒரு மேட்ச் தோப்பாரு எங்களுக்கு தெரியும். இந்த மேட்ச் ஜெயிப்பாரு எங்களுக்கு தெரியும், ஜெயிச்சிட்டாரு. ஆனா தமிழிசை ஜெயிக்கிறதா மேட்டர். அந்த அந்த ஹெட் ராஜா ஷாட் மட்டும் சான்ஸ் இல்லைங்க, மறக்க முடியாது. நல்ல ஷாட். ஹெட் ராஜா, you are the champion. தமிழிசை is the champion. No, ஹெட் ராஜா is the champion. No, ஹெட் ராஜா. No, தமிழிசை. Thank you brother. உங்களா தான் தேடிக்கு நெட் டிவி ஃபார் யூ ஃபர்ஸ்ட் டைம் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாமா? நல்லா காத்துக்கிட்டேன், நேரில் பார்க்குறேன். செம்ம ஃபன் மேட்ச் சீரியஸ்லி. ஆனால் எப்படின்னா தோனி களத்துக்கு வரும்போது என்னதான் பஞ்சாப் ஃபேனாக இருந்தாலும் தோனி கற்று தோணுது. சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச்சு, ரொம்ப ஃபன் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வர சென்னை மேட்ச் பார்க்க ரொம்ப கரெக்டாக வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் சீரியஸ்லி. ஏன்னா இன்றைக்கி 3 விக்கெட் தான் விழுந்துச்சு சென்னை. 3 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் எடுத்துருக்காரு. சீரியஸ்லி அவர் ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அந்த இது கரெக்டாக பண்ணியிருக்காரு. இப்போ தோனி வார்த்தைகளே இல்லை. அற்புதமாக சூப்பரான மேட்ச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நடுவில் ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் ஆக்சுவலாக. எல்லாரும் அதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருக்கும் சூப்பராக. அடுத்த மேட்ச் ரசலுக்கு அவர் மட்டும் அப்படியே கேகேஆர் பக்கமே அமுச்சு விட்றோம் தான், அந்த ஸ்பீல அமுச்சு விட்றோம். அவள் தான் வேற லெவல். எஸ் சந்தோஷம். சக் எஸ் அதே தான் சந்தோஷம். லாஸ்ட் ஓவரில் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மேட்ச் தான்ட்டு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் திக் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுதான் எதாவது சிஎஸ்க்கு தான் தெரியும்ல, லாஸ்ட் ஓவரில் வந்து வின் பண்ணுறதா. அதுதான் நம்மளுக்கும் வேணும். எப்படியா, அதுதான் நம்மளுக்கும் வேணும். ஃபயர் எதுக்கு நம்ம இங்கே வர்ற ஜாலி. நம்ம சிஎஸ்கே லாஸ்ட் டைம் வந்து வின் பண்ண பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு அந்த எதுக்கு ரன் ரேட் நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ஜெயிச்சுட்டே போவோம். ஒரு மேட்ச் தோத்துட்டா எத்தனை மேட்ச் தோப்போன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அது மும்பையை விட்டு இங்கே சென்னையில் விட்டு ஓட விட போகிறோம். இப்போ கேகேஆர் வர போகிறோம், ரசல் டொக்கு அவுட் ஆக போகிறோம். வெச்சு செய்யணும் அவனுங்கள. 26 அன்னைக்கு வரோம், வெச்சு செய்யறோம். சூப்பர். பண்ணாரு, ஆனால் பேட்டிங் சரியில்லை பஞ்சாப். தோனி மில்லர் இருந்தால் தான் அடிச்சிருக்கலாம், பட் போல்ட் ஆகிட்டார். மும்பை தான் அடுத்த டார்கெட், வேறு வழியே கிடையாது. வரும்போது சொன்னல நல்லா தான் இருக்குன்ட்டு, வேறு லெவல் தான். சரவணா கூட வேறு இந்த தடவை ஸ்டாண்டில் உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். செம்ம என்ஜாய்மெண்ட், அவங்க கேங் கூட உட்காந்துது. வேறு லெவல், வேறு மாசம் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு லாஸ்ட் ஓவர் வந்து நோ பால்லாம் போட்டு கொஞ்சம் ஹைப் ஏற்றிட்டாங்க. 2 நோ பால் போயிடுச்சுன்னா தோனி டோஸு, சரியான டோஸு சக்கருக்கு. அவள் தான் அடுத்த பால் மாற்றிடுவார், வேறு லெவல். அடுத்த பால் எல்லாமே அஸ்வின் டீமில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவன் டீமே எனக்கு பிடிக்கல. மன்கட் தப்பாத்தவன் டீம்னா எனக்கு பிடிக்காது. தப்பாக மன்கட் ஆடுறவன் டீம்னா எனக்கு பிடிக்காது. இறங்கிட்டோம் களத்தில் மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸு நாங்கள் சிங்கம்மா திரியிற வரி பிடிச்சி பதம்மா செய்வோம் பதராம வாங்க. 2 வருஷம் விட்டோம் வெயிட் லூஸு. சென்னை தோனி தலதானே மாசு. கான சாங்கு ட்ரெண்டாதாச்சு. அது போய் இப்போ நம்ம ஐபிஎல் மேட்ச் இறங்கிட்டோம் களத்தில் மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸு நாங்கள் சிங்கம்மா திரியிறோம் வெறி பிடிச்சி பதம்மா செய்வோம் பதராம வாங்க. ஹெலிகாப்டர் எம்எஸ் தோனி அடிச்சா ஹெலிகாப்டரு. மோதி நீ பார்த்தா முடியும் சாப்டரு. இறங்கிட்டோம் களத்தில் மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸு நாங்கள் சிங்கம்மா தீரம் வெறி பிடிச்சி பதமா செய்வோம் பதராம வாங்க. ஆர்சிபி விட்டாங்க ஆள் ஆகி ஃபைனலில் ஜெயிச்சோண்டா 2 வாட்டி. யாருமே வந்தாலும் விடவே மாட்டோம். இந்த வாட்டி கப்பு நம்ம சென்னைக்கு மட்டும். இறங்கிட்டோம் களத்தில் மறுபடியும் சென்னை
சூப்பர் கிங்ஸ் நாங்க சிங்கம்மா திரீரம் வெறி பிடிச்சி பதமா செய்வோம் பதலாமா வாங்க. ஜெயிக்கிறதுல மேட்ரு கிடையாது, தமிழிசை ஜெயிக்கிறது தான் மேட்ரு. ஹெச் ராஜாவோட ஷாட் செம்ம ஷாட்டு. ஆமா யார் ஜெயிச்சாலும் சரி ஹெச் ராஜா ஜெயிக்கணும். வாழ்க ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன்.